நாங்கள் சென்னை தீவுத்திடலில் நடக்கிற ட்ரேட் ஃபேர் எக்ஸிபிஷனுக்கு போனோம். இது டிஃப்ரெண்ட்டான ட்ரேட் ஃபேராக இருந்தது. ஒட்டக சஃபாரி, ஆஃப்ரிக்கன் ஜங்கிள் சஃபாரின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு போனோம். போனால் நாங்கள் போன நேரத்துலேயே மழை பிடிச்சிக்கிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் நாங்கள் கிளம்புனோம். என்ட்ரன்ஸே நல்லா இருந்தது. ஈகிள், ஹவுஸ் ஃப்ளைன்னு. நான் பி சொன்னேன், என் பையன் ஹவுஸ் ஃப்ளைன்னு சொன்னான். பட் நல்லா இருந்தது. ஸோ மழை பெய்யட்டோன்னுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் என் சின்ன பசங்களோட விளையாடிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்க நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸ் ஃபீ 80 ருபீஸு பர் ஹெட்டு. சின்ன பசங்களுக்கெலாம் ஃபீ தான். என் சின்ன பையன் அதியனுக்கெலாம் நாங்கள் பெரிய பையனுக்கெலாம் நாங்கள் எடுக்கலை. மொத்தம் நாங்கள் 2 டிக்கெட் எடுத்தோம். எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னே நிறைய ஃபோட்டோ செஷன் இருந்தது. க்ரௌடும் கம்மியாக தான் இருந்தது. நிறைய தாஜ்மஹால், இங்கே ஒன்று விங்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ செஷன் இருந்தது. ஸ்டார்டிங்கே தாஜ்மஹால், அட்டையில் போடுற தாஜ்மஹால் தாங்க. அப்புறம் கேமல் சஃபாரி தாங்க இங்கே ஹைலைட்டு. ஆனால் கேமல் சஃபாரி நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கேமல் சஃபாரி ஒரு பர் ஹெட் 80 ருபீஸ் தான். காம்போலலாம் இது அலோடு இல்லை. பர் ஹெட்டு 80 ருபீஸு. என் பையனுக்கும் எனக்கும் சேர்த்து நாங்கள் 2 டிக்கெட் எடுத்தோம். சின்னவனுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கல. இந்த லைன் கேப்பில் போயிட்டு நம்ம இது பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா நிறைய இந்த ஹேண்ட்டு, பீஸு, சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ், அனிமல் ஸ்டாச்சு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சின்ன பசங்களுக்குலாம் பிடிக்கும். ஒன்று அதை ஐடென்டிஃபை பண்ணி வர சப்ஜெக்டில் என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி பையனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அனிமல்ஸும் நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக இருந்தது. அதில் ஸ்வீட் கார்ன், சுகர் கேன் ஜூஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான். எல்லாமே 40 தான். அதை முடிச்சுட்டு நாங்கள் சரி ரைட்டாக போய் பார்க்கலான்னு பார்த்தா 150 120ன்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சின்ன என்னென்ன ஃபன் ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து என் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடிட்டு இருந்தார். சரி, கேமல் அந்த லைன் கேப் அந்த டைமில் கேமல் சஃபாரி வந்துட்டோம். அந்த கேமல் சஃபாரியில் அங்கே 2 பேர் தான் அலோடு. சின்ன பசங்களை இந்த பிலோ 3 இயர்ஸ் அப்படின்னால சின்ன பையனும் கூட்டிகிட்டு ஒரு ரைடு தாங்க போனோம். ஒரு ரவுண்டுக்குள்ளே செம்ம டயர்டாயிடுச்சு. அதை முடிச்சுட்டு எப்படா வந்து இறங்குவோன்னு பார்த்தோம். ஏன்னா 3 பேர் என்னால் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. என் சின்ன பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அதை முடிச்சுட்டு என் பையனோட ஃபேவரட் ஏரியா ஃபன் பிளேக்கு வந்தோம். அங்கே இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸு 10 மினிட்ஸ்க்கு. பட் நம்ம 20 மினிட்ஸ்லாம் இருக்கலாம். க்ரௌடு பொறுத்த வரைக்கும் தான். என் பையன் ஃப்ரீயாக தான் விளையாடிட்டு இருந்தான், வரவே இல்லை. அதை முடிச்சுட்டு அடுத்த ரைடெலாம் போக ஆரம்பித்தோம். இதெல்லாம் எல்லாமே 80 ருபீஸ் தான். என் பையன் இதெல்லாம் நான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாமே இந்த குயின்ஸ்லேண்ட் அதில் பார்த்ததுனால வேண்டாம் மம்மின்னு சொல்லிட்டான். எனக்கு டாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். சரி, டாய்ஸ் வாங்க போயிட்டோம். டாய்ஸ் ரொம்ப காஸ்ட்லி தாங்க. இது 350ன்னு சொல்லிட்டு வாங்கணும் இந்த டம் ட்ரக்கு. சரி, அவன் எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்ததுனால நானும் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் வாங்கி கொடுத்துட்டோம். அதை முடிச்சுட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கலெக்ஷன் வெளில கிடைக்கலன்ட்டு இங்கே கிடச்சிது. அதை முடிச்சு சரி ஷாப்பிங் முடிச்சுட்டு அது என்னடா இருக்குன்னு போய் பார்க்க போனால் கண்ணாடி ஷோ, 3D ஷோ, ஃபிஷ் ஷோ இதெல்லாம் இருந்தது. இதோடைய எல்லா டிக்கெட்டும் 80 ருபீஸ் தான். ஒரு ஷோக்கு ஒரு 80 ருபீஸ் கொடுக்கணும் பர் ஹெட்டு. உள்ள 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இதில் நாங்கள் ஸ்னோ வேர்ல்டு போனோம். ஸ்னோ வேர்ல்டு டிக்கெட்டு 80 ருபீஸ் தான். நாங்கள் 2 பேர் போனோம். பட் என் சின்ன பையன் பெரிய பையன்லாம் அலோட் பண்ணாங்க. உள்ளே நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. உள்ளே எல்லாருமே வைப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. டிஸ்கோ, டிஜே எல்லாமே ஒரு வைப் பண்ணுற டான்ஸ் ஆடுற மூடில் இருந்தது. அந்த ஃப்ரோசன் ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து எடுத்து அங்கங்கே ஒரு நேரத்துக்கு ஸ்லைட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு மோனிகா ஸ்டெப் ஓகே ஒன்று போட்டுட்டு இருக்கிற நாங்கள் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நாங்கள் ½ hour கிட்டே இருந்தோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். மணி பார்த்தா 10 மணி. அடடா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நம்ம இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.